திருவனந்தபுரம் கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் பகவதி தாய் வாரா, தேவி சேத்திரம். அதுலேருந்து வனப்புறமாக போனால் ஐயன் நாராயணன் இருக்கான். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் தெய்வ குற்றங்கள் நடந்துருச்சு. அதனுடைய விளைவாக இப்போ 3 ஆண்டு காலங்களாக கல்யாணம் மங்கள காரியங்கள் எதுவுமே நடக்காமல் வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே. இதுதான் உண்மைகள், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி முதல்ல பெண்ணு பேசுவாங்க, 2ஆம் தரம் நல்ல பதிலே வராது. அப்படி தான் இதுவரை போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மகர மாதம் தை மாதத்துலேருந்து எண்ணிக்கிட்டு 4 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி மங்களத்தை உருவாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா பெண்ணு வந்தாச்சு, வெற்றி உண்டு. அந்த பணம் உறவுக்குள் உடையவன் வாங்கியிருப்பான். மீட்டி தாரேன், ஏமாறுறவங்க காப்பாற்றுறேன். அதே திருவனந்தபுரம் கடன்கள் மனவேதனையால் பாதிக்கப்பட்டது யார்? உங்களுடைய பாரிய விடையானும் கல்யாணம் ஆகலை. பொம்பளை உங்கள் கூட இல்லை, சரியா? இவங்களுக்கு ஒன்று சொன்னாலே புரிய மாட்டேங்காங்களே, ஷார்ப்னஸே இல்லையே. சரி, ஓகே, கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? ஒரு பம்பர் அடிக்கு பணம் கிடச்சிரும், தொழில் ஆரம்பிச்சுக்கலாம், வெற்றி உண்டு. இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை, சற்று பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு வரணும், வாங்கித்தரணும். கர்மசாமி, அதே கேரள தேசம் என் மனைவி மக்கள் மனம் மாறணும், என் இட விஷயத்தை தீர்த்து தரணும் கேட்டு வந்தவன். உன் பிள்ளையினுடைய மனத்துக்குள்ளே ஒரு கோணல் இருக்குது, அதை கொஞ்சம் நேராக்கி இயல்பாக வாழ வச்சு தந்தால் போதுமா? இப்போ உங்கள் சொல்லலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன். போக வைக்கிறேன், மனக்கோளாறு போக வைக்கிறேன். உன் இடம் ஒன்று விலையாகணும், அதையும் வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? உன் பொண்டாட்டி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டுட்டானா உன் பிள்ளையினுடைய மனம் பக்குவம் அடைஞ்சிடும். உன் பிள்ளையினுடைய திசை திருப்பத்துக்கு உன் பொண்டாட்டி ஒரு காரணம். அவன் மனத்தை முறை சாட்டையால் அடித்து இவளை செருப்பால் அடித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆனந்தமாக்கி தரேன். போ, அட்வான்ஸ் வாங்கிட்டு இதே பாரு. கர்மசாமிக்கு சங்கரன் கோயில் பணம் இழந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். உன் பணத்தை வாங்கி தந்தால் போதுமாப்பா, வேறு என்னப்பா வேணும்? வெற்றிமான கொடுப்பா. இந்த பணம் ஏமாத்துனது தானா? வருமா? போலீஸுக்கு போய் வாங்கலாமா? சாமி நீயே மனத்தை மாற்றி தர வச்சிருவியா? இதுதான் உங்களுடைய கேள்வி. அவன் மனத்தை மாற்றி பணத்தை உனக்கு தர வைக்கிறேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உடம்புல உள்ள நோயை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து ஆக்கி தரேன். புண்ணியமாக இருங்க. அதே சங்கரன் கோவில் எல்லை கால்வலி வேதனை தீர வேண்டும் என்று வந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. மல்லாக படுப்பா. செல்லை வாங்கி, தாத்தாட்ட செல்லை வாங்கடா. கிழதடி இந்த கால் தானே? வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. கைவிடுறா. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார வை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரும். கண்ணை முடிக்கணும், கண்ணை துடைக்கக்கூடாது. மூணாறு எல்லை உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு போகிற வழி மறையூர். சாப்பாடு பொங்கிறதுக்கு ஈய பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை என்னஞ்சான்னா 2 கம்மலையும் கொண்டு போய் அடமானம் வச்சு, புரிஞ்சுக்கணுண்ணே, 2 கம்மலையும் கொண்டு அடமானம் வச்சு ஈய பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டான். காற்றுல கிடந்த கம்மல் என்னது? தங்கம். வச்சது அடமானம், வாங்கின பொருள் பேர்த்தம்பிளைக்கு ஈயம் பாத்திரம். அது ஒரு நிலை. அதை மாதிரி
இருக்கிற பொருள்களை அடமானம் வச்சு வியாபாரத்தை பெருக்கிறலாம்னு சொல்லி நீ பாக்கு வாங்கி வச்சுருக்க. அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கு இல்லை. இப்போ இதையெல்லாம் வீட்டிலே வச்சு அழகு பார்க்கவும் முடியலை, அளந்து பார்க்கவும் முடியலை. இந்த மார்க்கெட்டு வருமா, விலையாகுமா, ஆகாதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ காலன்ட்டு வரலாம். அப்பா குதிரை வருது, சரி அப்படியா, வாப்பா பக்கத்தில், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய குதிரை பெருத்த மாவட்டம் எந்த மாவட்டம்ப்பா? நீலகிரி மாவட்டம். இன்னொரு மாவட்டத்தை சொல்லி. கோயம்புத்தூர். சொன்னது யாருப்பா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மார்க்கெட்லேருந்து ஒரு வியாபாரி வரான். அவங்ககிட்ட உன்னுடைய பாக்குகளை விலை பேசி கொடுத்து உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன்ப்பா. வேறு என்ன வேணும்? அந்த கடனெல்லாம் தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். இந்தா ஒரு குதிரை வியாபாரி மூலமாக அது நடக்கும். சந்தோஷமாக இருக்கு. 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே நடந்துடும். போய்ட்டு பாக்கு இப்போமே நடந்துடும். கடன் மொத்தமாக தீர்றதுக்கு 3 மாதம் ஆகும். ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு நின்னுங்க. ஹாய், ஒரு பக்கத்து நரம்பில் ரத்தம் ஓடாமல் பிளாக்காக இருக்குது. அதுதான் அந்த வலிக்கு காரணம். இன்னும் ஒழுங்காக ஓடும், இந்த வலி இருக்காது. போய்ட்டு வரலாம். ஓகே, நல்லா இருக்கலாம். வாம்மா. இந்தா எண்ணம் போல் உன் பிள்ளைகளெல்லாம் நல்லாயிருக்கும், நீயும் நல்லா இருப்ப. இந்தா புண்ணியமாக இரு. கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு, தூத்துக்குடி. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா? இந்த கனி ஒரு கனியாக இருந்தது 2ஆக போச்சு. அதை மாதிரி குடும்பம் இப்போ பிரிஞ்சு 2ஆக இருக்கும். அந்த நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. 3 வருட காலங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்டது போல வருமானத்தில் தடை, ஆரோக்கியத்தில் குறை, நட்பினால் பிரச்சனை, அவசியமில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தோன்றுச்சு. உண்மையா? இவை அனைத்துக்கும் காரணம் கிரகங்களா, செய்வன கோளாறா, மந்திரம் காரணம்? வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பித்து தரேன். புரியுதா? அதில் நீ ஓகோன்னு வருவ. அது வியாபாரமாக இருக்கும். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். வேறு என்னமா வேணும்? கடனை தீர்த்து தரேன். சந்தோஷமாக இரு, ஐஸ்வர்யம் பெரு. இந்தா திருநீர் ஒட்டலை, புண்ணியம் பெருப்பா. கர்ப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வராளா? போய் பார்த்தியோ? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? அப்படியா? முடிஞ்ச பிறகு போடலாம்ல, இப்போ ஏன் போட்ட? தை மாதம் மங்களகரமான காரியம் நடந்துடும். சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும், வெற்றியாக நடக்கும். போய்ட்டு வா. கர்ப்பசாமிக்கு ஒரே தூத்துக்குடி. மாதா கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். வாமா, என்னம்மா வேணும்? கண்ண மூடுமா. உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும். மகளை பற்றி பின்னால் பேசுவோம். இந்த வெற்றி உண்டு. இந்த வருஷம் ஜெயிச்சிருவான். சம்பளம் கிடச்சாச்சு, நடந்தாச்சு. போய்ட்டோம். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு மதுரை. என் பொம்பளை பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? என் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படி என்னைய கோபத்தோடு கேட்கணுன்னு உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்கான். ஒரு டாக்டர் ரெடி ஆகிட்டான்ப்பா. ஒரு டாக்டர் ரெடி ஆகிட்டான். கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். நல்ல டைம் வந்தாச்சு. இந்த தை 30க்குள்ளே நல்ல ஒரு சாதத்தை பொறுத்த வச்சு கல்யாணத்தை முடிச்சு தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு வா. என்ன ஏசாத, பக்கத்தில் வா. உள்ளத்துக்குள்ளே ஏசுதேன், வெளியில் சொல்ல மாட்டேக்கேன். சந்தோஷம். போய்ட்டு வா. மகனை பற்றி கேட்க வந்தது யார்? சோடியாக போனோம்னா கோடிச்சனோ கையை தட்டும், கையை தட்டும், கையை தட்டும். ரெக்கார்டு கிராச்சி விழுந்துருச்சு. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. ஏன் அப்படி ஒரு பாட்டை கேட்டுது அப்படின்னு பார்த்தேன். அவசியமில்லாத ஒரு நட்பு உன் பையன் மனத்தை குழப்புது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அவன் மனத்தையும் குழப்பி டைமும் கொஞ்சம் மாறுது. இப்போ எல்லாத்தையும் நேராக்கி வெற்றிகரமாக கல்யாணம் முடிச்சு வந்தால் போதும்ல. இந்த வைகாசியில் நடக்கும். சந்தோஷமாக சொந்தத்தில் நடக்காது. வெற்றி அடையலாம்.
கர்மசாமிக்கு என் தொழில் ரொம்ப நொடிப்பட்டு கடன் பட்டிருக்கேன், ஸ்கிராப் இருந்தால் எடுத்துக்கிடுவியா? எத்தனை டன் வரை எடுக்கிறதுக்கு கையில் பணம் வச்சுருக்க? கொடுத்தா எடுத்துக்கிடுவேன். ஆர்டர் வைத்து தான் டீலிங் பண்ணிக்கிடுவியா? ஒரு 500 டன் இருக்குது கேரளாவில், ஓகே பண்ணி தரட்டுமா? என்னென்ன வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த தொழிலில் கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கேன். சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சி பார்க்க விடாத அளவுக்கு குழப்பம் வந்திருக்கு. ஆனால் அந்த விசாரணையில் நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபித்தாச்சு, உண்மையா இல்லையா? அடுத்து இந்த தொழிலை உனக்கு ஓகோன்னு ஓட வச்சு தரேன். ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான், அவன் மூலமாக உன்னை கோடி பணம் சம்பாத்தியம் பண்ண வைக்கேன், வெற்றி அடைவாய். நல்லா இருடா. கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டர் வருது, அடி போ. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது. பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்குது? வீட்டு பக்கத்தில் இருக்கோ? விநாயகர் வராரு. தாண்டி போனோன்னா 10-15 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அது என்னது? நிறைய பேர் போயிட்டு வராங்களே, உங்கள் ஏரியாவா? இப்போ உன் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் தான் முடிச்சு வைக்கணும். அவனை பிரித்து கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறியா? அப்படியா? அவன் இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்ன செய்யப்படுற? மாதவி கூட சேர்ந்துக்கிட்டான். யார் கூட? மாதவி கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அங்கேருந்து கொண்டு வந்து அப்போ அவள் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லணுமே. அவள் கண்ணீர் நியாயமானது அல்ல, உன் பிள்ளை கண்ணீர் நியாயமானது. அதான விவரம். கால் வந்துட்டுவான். கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு 3 நிமிடங்கள் உன் இருதயத்துக்குள்ள நான் இருப்பதாக நினச்சி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். உன் பிள்ளைய நான் வாழ வைக்கேன். காளியம்மா, சரியாக 90 நாட்களுக்குள் அவன் மனசு மாதிரி உன் பிள்ளைய கூட்டு போவான், வெற்றி அடைய வைக்க, வாழ வைக்க. இந்தா அப்படி வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 1 கிலோ மெரூன் கலர் குங்குமம் வாங்கிட்டு வந்துடும். உன் பிள்ளைக்கு நான் குங்குமத்தை கொடுக்கேன். ஓ கர்மசாமிக்கு வாழ் வாழ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணீர் ஒடிக்கக்கூடாது என் முன்னால். கர்மசாமி அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டோம்னு சொல்லுதால, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற வேலையில் குழப்பம் இருக்குது, அது ஒரு முடிவு கிடைச்ச பிறகு கல்யாணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற கால் வந்துட்டு வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்களே, யார்? அப்பா இல்லை, கல்யாணம் முடித்தாலே பிரச்சனை தானே. உன்னை எவன் கல்யாணம் முடிச்சுனா அப்படின்னா என்ன? யாருக்குப்பா பிரச்சனை? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வயசு எத்தனை? இன்னும் சண்டை போட்டானே போடாட்டேனே, இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேக்கலாம். இங்கேயோ வாரேன், ஒரு தடவை கால் வந்துட்டுவான். வேற ஒரு உத்தியோகம் உன் பிள்ளைக்கு கிடச்சிரும், இந்த வருஷத்தில் வாங்கி தந்துடுவேன். அவள் நினச்சபடி தான் மாப்பிள்ளைக்கு வாக்கப்படுவா, நீ பார்க்க வேண்டிய அவசியமே வராது. அந்த கல்யாணம் தான் புனிதமாக இருக்கவும் செய்யும், நம்ம எல்லாரும் மனத்தார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கும். நடக்கவே செய்யாது. அவள் நினைக்கிற மாப்பிள்ளை நமக்கு சொந்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். இந்தா வேலைக்கு ஏற்கனவே எழுதி தயார் பண்ணியிருக்கிறா, வெற்றியாக்கி தந்துட்டேன், வேலை கிடச்சாச்சு. மாத சம்பளம் தர்ம சேவைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. இந்தா கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியாக நடக்கும். மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன். புள்ள பொட்டச்சி பிறப்பான், மீனாட்சின்னு பேர் வைப்போம். மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும். என்ன நித்திய கண்டம் பூரண ஆயுசு, நித்தம் சண்டை தான், மன வருத்தம் தாங்கலை. வாழவா வேண்டாமா, நைட்டோட நைட்டாக இப்படி படுத்துட்டு எந்திக்காமல் போனாலும் கூட பரவாயில்லன்னுலாம் சில சமயத்தில் நினைக்கிறியான். உண்மையா? ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டாமல் நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாத, இந்த பாவத்தை அவளே சுமக்கட்டணும்னு சொல்லி என்கிட்ட நீ சாட்சி வச்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேடா 20 தொடங்கி 60 வரை உனக்கு பிரச்சனை தான், அமைதியே இல்லை. இந்த அமைதி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? இந்த விளக்க இந்த கோயிலில் வைக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கலாம், இதை தெருவில் ஏற்றி வைக்க முடியுமா? தெருவிளக்கு திருவிளக்காய் மாறலாம், ஆனால் திருவிளக்கு
தெருவிளக்காய் மாற முடியாது. அப்படி எரிஞ்சால் அதை அணைஞ்சிரும். அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஊரார் உறவினர் உற்றார் உலகத்தோர் எல்லாம் போற்றியும் பார்ப்பான், தூற்றியும் பார்ப்பான். விவரம் இல்லாமல் எந்த விளக்கை கொண்டு வந்து வீதியில் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு. நான் சொல்லலாம், நீ அறிவாக புரிஞ்சு வரணும். அதை மாதிரி ஒரு நட்பு, ஒரு உறவு, எந்தெந்த உறவு எந்தெந்த நட்பு எந்த அளவோடு இருந்துக்கிடணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் சில குழப்பமும் வந்துடும். புரியுதா? இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த மனதின் ஆழத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடைய அட்வைஸ், தேவையில்லாதவர்களுடைய டைரக்ஷன், இவைகளெல்லாம் ஒம்புறுத்தெல்லாம் என்ன மனிதப்பே அவனை பெரிய இவனா அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி கனம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கு. அதில் பாதிக்கப்பட்டவன் தான் நீ. புரியுதாடா? இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி திருத்தி இன்னும் வாழுகின்ற காலத்தில் மான மரியாதை குறையாமல் வாழ வச்சு தரேன்ப்பா. இவனுக்கு வேலை கிடைக்கணுமே, அதுவும் தாரேன். மங்களமாக வாழ வச்சும் தாரேன். சரியா? கால் வந்துட்டுவாங்க. தம்பி, ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும் உனக்கு? வேறு வேலை கிடைச்சாச்சு, இந்தா வெற்றி ஆகிக்கா. புண்ணியமாக இருப்பதி இந்தாப்பா. நிறைய பணங்கள் விரயமாகிடுதுவான் வீட்டுக்குள்ளே. அதுக்கும் மனைவி ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பணத்தெல்லாம் சேகரித்து தரேன். மனசார எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். நல்லா இருக்கும். பொறுமை வேண்டும், நான் திருத்தி தருவேன். சொல்லாமல் சொல்லிட்டேன், நீ ஏன் வெளியே சொல்லுத? சந்தோஷமாக இருப்போ. உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் வந்திருக்காங்களே, என்னமா செய்யுது? காலில் விழ முடியலன்னா அப்படி விழ வேண்டிய அவசியம் இல்லை. உட்காருங்க. மனதார சாமியை நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இயன்றவர் கும்பிடணும், இயலாதவர் நெஞ்சுக்குள்ளே நினச்சிக்கலாம். செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா, கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா, சாதகத்தை பார்க்கமா சாமிகிட்ட கேட்போமா, இப்படியெல்லாம் ஒரு கதையை மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினீங்க. சில இடத்துல செய்வன இருக்குது, நான் எடுத்துருதேன், நான் கொடுத்துருதேன், அப்படி ஒன்றும் நடக்கிறதா? பராசக்தி கிரகங்கள் சரியில்லை, இப்போதைக்கு கொஞ்சம் உடல் உபாதைப்படணுங்கிற விதி இருக்குது. அதுதான் காரணம். கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் செஞ்சு தரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆடி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். என்ன, கல்யாணம் நடக்கும், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். வெளியில் கொடுத்த பணத்தெல்லாம் வீடு வர வைப்போம். என்ன, பக்கத்தில் வாமா. கோர்ட்டுக்கு போகாமல் பக்குவமாக முடித்து பொண்ணும் போல் சொத்தை காப்பாற்றி தந்துடுறேன். சந்தோஷமாக இருக்க, போயிட்டு வாங்க. கர்மசாமி, என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குன்னு ஒருத்தர் கேட்கார. யார் அது? எங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கியா? அவன் எங்கே இருக்கா? கட்டிக்காரி தானே, பாதுகாப்பாக தானே இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? உன் கூட வரணுமோ? காலில் வந்துட்டு வா. இந்தா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கா, உன் கைக்குள்ளே போய் கேமரா வச்சு உன் இதயத்தை பார்க்க. இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்து எதிர்பார்த்தான். அவள் திமிர் பண்ணிட்டான். பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டாக போயிடும். பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டாக போயிடும். மனமாரி போய் ஆம்பளையாக இருந்தால் குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும். யாரும் வருத்தப்படாதீங்க, நான் சத்தியத்தை பேசுகிறேன் ஐயா, வருத்தப்பட. பிள்ளைகள் வந்து ஆம்பளையை மனமாரி ஆக்கிறோம். அதே பிள்ளைகளை கொஞ்சம் கூட பெருசாக நினைக்காம பிள்ளைகளை தாப்பங்கிட்ட விட்டுட்டு ஓடிப்போன பொம்பளை நிறைய பேர் இருக்கா. என்கிட்ட அப்படி கேட்டு கண்ணீர் ஒடிச்சு பிள்ளைகளை கூட்டு வந்து என் கோயிலில் படுத்து கிடந்த ஆம்பளை நிறைய பேர் இருக்கான். அவங்களையும் கூட்டு வந்து சேர்த்தேன். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே ஏன் முன்னாலே சண்டை போட்டாங்க 2 பேரும். ஆடா சந்தோஷமே, முடிஞ்சு போச்சுடா அந்த கதை. தூர விட்டுரு, 3 மாதம் பொறுமையாரு, முடிவு சொல்லாத. அவளே முடிவெடுத்து தெளிவுக்கு வந்துடுவா. அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை புனிதமாக நடக்கும். சந்தோஷமாரு, ஓடிப்போ. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடியாமல் இருக்குன்னு வருத்தப்படுறீங்களே, யார்? கேட்டு வந்த கேள்வி வேறு, நான் அடையாளம் சொன்னது வேறு. என்ன தானே? இந்த சொத்து பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கொடுத்து எதிரிகளை சம்மதிக்க வச்சா போதுமா? ஏன் அப்படி சொல்லுதீங்க? அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. வாதிக்கும் பிரீதிக்கும் ஒரே வக்கீல்,
வாதிக்கும் பிரதிக்கும் ஒரே வக்கீல். அவங்களும் என்கிட்ட வந்து முறையிட்டுட்டாங்க. அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி சமாதானமாக்கி உன் உரிமையை வாங்கித்தாரேன், நீதியோடு வாங்கித்தாரேன். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு இட விதயமாக பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். தேவையில்லாதவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களே செல்லங்களே. இப்போ அந்த பணம் வேணுமா மண் வேணுமா? கவலைப்படாதீங்க, இடத்த வாங்கித்தாரேன். சட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களை ஏமாற்றிடுதுன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களே, அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டாங்க. ஆனால் நீதி உங்கள் பக்கத்தில் தான், உங்களுக்கு உண்மை கிடைக்கல. இந்த கருப்பசாமி வாங்கி தருவேன்டா, கால் வந்துட்டு வா. அழகர் மலைக்கு போனேடா, என்ன சொல்லிட்டு வந்திய? வேற கிடாய் விட்டார்னம்மா, சந்தோஷமா இருங்க. இடத்த வாங்கி தரேன், 3 மாதம் பொறுமையாரு, தானா தேடி வரும், ஓடிப்போ. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.